பிரைஸ்லால் இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை அது மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். இதற்கு மேலுள்ள வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, புறஜாதியாருக்கு சாட்சியாகவும் என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது நம்ம பரியாசம் பண்ணி நம்மளை மற்றவங்களை கொண்டு போய் மற்றவங்க முன்னாடி நிறுத்தி அவமானப்படுத்தி நம்மளுடைய பேரை கெடுக்கணும்னு பிசாசு பயங்கரமாக போராடுவான். அப்படி மனிதர்களை ஏற்படுத்துவான். அவர்கள் நம்மளை குற்றம் சாற்றுவதற்காக நம்மளை கொண்டு போய் நீதிமன்றங்களில் காவல் நிலையங்களில் இன்னும் அதிபதிகளுக்கு முன்பதாக புறஜாதிகளுக்கு முன்பதாக நிறுத்தும் பொழுது நம்ம என்ன பேசணும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த நேரத்தில் ஆவியானவர் நமக்குள்ளேருந்து பேசுவார். அல்லேலூயா. பாருங்கள், ஸ்தேவானை எல்லாரும் கல்லறியும் பொழுது அந்த நேரத்தில் ஆவியானவருடைய ஏவுதல்னாலே ஒரு பெரிய பிரசங்கத்தையே பண்ணி அந்த இறுதி நேரத்தில் தன்னுடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற நல்வார்த்தை சொல்வதற்கு நம்முடைய நாவை தேவன் என்ன பண்ணுவார், பழக்க வைப்பார். அவர் நம்மிலேருந்து பேசுவார். அதனால் மற்றவங்களை குறித்து பயப்படாதீங்க. யார் என்ன சொல்லுவாங்க, யார் என்ன கேட்பாங்கன்னு சொல்லி யோசிக்காதீங்க. தைரியமாக இருங்க. ஆண்டவருக்காக நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.